மின்மாற்றி பழுதை சரி செய்ய கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செந்தில் பாலாஜி எச்சரிக்கை விடுத்துள்ளார். சட்டசபையில் அதிமுக உறுப்பினர் ஜெயசங்கரன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மின்மாற்றி பழுதை சரி செய்ய விவசாயிகளிடமோ நுகர்வோரிடமோ கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் மின்வாரியத்தில் உள்ள முக்கியமான காலி பணியிடங்களை நிரப்ப நிதித்துறை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் 234 தொகுதிகளிலும் மின்வாரியம் சார்பில் ஒருங்கிணைப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இந்த மின்மாற்றிகளுடைய மொத்த நிறுவுதிறன் 14.65 MVA ஆகும். கிளியனூர் பகுதியிலுடைய மின் தேவையை பூர்த்தி செய்ய மேற்கண்ட துணை மின் நிலையமே போதுமானதாக தற்போது உள்ளது. இருந்தபோதும் கூட மாண்பு உறுப்பினருடைய வேண்டுகோளை ஏற்று துறையின் சார்பாக ஆய்வு செய்து அங்கே ஏற்பட்டிருக்கின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படின் முன்னுரிமை அடிப்படையில் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளார்.